ரெஜி, என்ன என் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டு விடுறியா? 10,000மா? எதுக்கு? இல்ல, நம்ம கார் வாங்கினதுக்கு ஆஃபீஸில் இருக்கிற டீம் கொலீக்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்டாங்களா, அதான் மொத்த டீமே டின்னர் கூட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எது? டின்னருக்கு ஒரு நைட் சாப்பிட்றதுக்கு 10,000 ரூபாயா? காரே இஎம்ஐல தான் வாங்கியிருக்கு. எதுக்கு உனக்கு? அதெல்லாம் தர முடியாது. அது கொஞ்சம் பிரீமியமான ரெஸ்டாரண்ட்மா. ஏண்டா, எவ்வளோ சின்ன சின்ன நல்ல கடையெல்லாம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போனா ஆகாதா? இல்லம்மா, எங்க டீம்ல யாரோட ட்ரீட்னாலும் அந்த ரெஸ்டாரண்ட் தான் கூட்டு போவாங்க. ஏண்டா, எல்லாரும் அங்க போனா நம்ம அங்க போனோம்னு என்ன அவசியமா? இப்போ என்ன, உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? 10,000 எல்லாம் கொடுக்க முடியாது. வேணா 3,000 தர எடுத்துட்டு போ. 3,000 ரூபாய்க்கு எப்படிடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியும்? ஏதாவது நல்ல சின்ன ஹோட்டல் கூட்டு போ. உங்க டீம்ல இருக்க 7 பேருக்கு அது போதும். அப்படி இல்லைன்னா ஏதாவது காஃபி ஷாப் கூட்டு போ. நான் கொடுக்குற 3,000 ரூபாய் கரெக்டா இருக்கும். ஏய், மாசமா நான் முழு சம்பளத்தையும் உன் அக்கௌண்ட்ல தானே போடுறேன். நான் கிட்ட ஒரு 10,000 ரூபாய் தர முடியாது? இதுக்காகலாம் தர முடியாது. வேற எதுக்காக தருவ? எப்ப கேட்டாலும் 1008 கேள்வி கேட்க வேண்டியது. அப்படி பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போற? கஞ்ச பிஸ்னாரி. ஹலோ, சொல்லுங்க, யாரு? ஹலோ, நீங்கள் உதவி செஞ்ச குழந்தையோட அப்பா பேசுகிறேங்க. உதவி? நீங்கள் மட்டும் கரெக்டான டைமில் உதவி பண்ணலன்னா என் பொண்ணோட ஆப்ரேஷனே நடந்திருக்காது. உங்கள் ஒய்ஃபுக்கும் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. நீ தான் பணம் கொடுத்தியா? ஆமாண்டா, தெரிஞ்சவங்க மூலியமா நியூஸ் வந்துச்சு. 4 வயசு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லைன்னு கேள்விப்பட்டேன்னா, சரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு 2 தடவை கூப்பிட்டேன். நீ தான் போன் எடுக்கல. சரி வந்தது சொல்லலான்னு பார்த்தா 10,000 ரூபான்னு சொல்லி டாபிக் மாத்திட்டேன். அப்புறம் எங்கத்த போய் சொல்றது? ஹே, சூப்பர்மா. நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கலையா? நான் ஆடம்பர செலவுக்கு மட்டும்தான் நோ சொல்லுவேன், அவசரத்துக்கு இல்ல. இந்த மாதிரி எமர்ஜென்சின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அது கூட ஹெல்ப் பண்ண முடியலன்னா நம்மளாம் பணம் சம்பாதிச்சு என்னடா பண்ண போறோம்? பாத்தியா, என்னை எத்தனை தடவை கந்த பிஸ்னாரின்னு சொல்லியிருப்பேன். நான் இப்படி காசு சேர்த்து வச்சதுனாலதான் நம்மளால இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இப்ப புரிஞ்சுதா? இது பேர் கஞ்சத்தனம் இல்ல, சிக்கனம். கரெக்ட் தான். இப்ப சொல்லு, 10,000 ரூபாய் வேணுமா? வேணாம், அவங்கள பேக்கரிக்கே கூட்டு போய்க்கிறேன்.